வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 19 வசனங்களிலிருந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது பின்மாற்றக்காரரை தம்மிடம் மீண்டும் திருப்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். இவ்வேத பகுதியில இஸ்ரவேல் மக்கள் செய்த 2 தீமைகளை நாம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என கருமையானவர்களே, இந்த 2 தீமைகளை 3 உவமானங்கள் மூலம் கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது சோரம் போன மனைவி. முதல் 12 வசனங்களை நாம் வாசித்தால், இள வயது மனைவி எவ்வாறு கணவரை பிரியப்படுத்தி நேசத்துடன் வாழ்வாளோ அதே விதமாக வனாந்திர பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மீது அன்பு செலுத்தி வந்தது. ஆனால் சோரம் போன மனைவி போன்று மாயையான உலக சிற்றின்பங்களை பின்பற்றி இன்று இஸ்ரவேல் ஆண்டவரையும் அவர் மீது கொண்ட அன்பையும் விட்டு தூரப்பட்டு நிற்கிறது. ஆண்டவர் அளித்த செழிப்பான வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு அவருக்கே துரோகம் செய்யும் விதத்தில் தவறான வாழ்க்கை முறையை இஸ்ரவேல் தெரிந்து கொண்டது. இதை நாம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய மக்கள் தம்மை தவிர வேறெதையும் நேசிக்க அனுமதிக்காத வைராக்கிய கணவரை போன்றவர். ஆகவே இஸ்ரவேலின் நிலை குறித்து வேதனைப்பட்டவர் நம்மை பார்த்தும் வேதனையோடு கேட்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நாம் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளிலே உலக இச்சைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் இரையாகி ஜீவனுள்ள தேவனை நாம் மறந்தவர்களாயிருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து கேட்கிறது. என்னை விட்டு தூரம் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்டாய்? 2வதாக வெடித்து போன தொட்டி. புற மதத்து மக்கள் செய்யும் ஒரே தவறு சிலை வணக்கம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் 2 தவறுகள் செய்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்தது முதல் தவறு. தங்கள் தண்ணீரை சேமிப்பதற்காக வனாந்தரமான அவ்விடத்தில் கடினப்பட்டு பூமியை தோண்டி வெடிப்புள்ள தொட்டிகளை உருவாக்கினது. இது அடுத்த தவறாகும். சுலபமாக கிடைக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளுக்காக வீணாக முயற்சித்து கொண்டிருக்கும் மக்களை போன்று சிலை வணக்கத்தில் ஈடுபடும் தம் மக்களை கண்டு வேதனையுறுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவு நாட்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை நாம் மறந்துவிட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்கு வெட்டி கொள்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், அந்த முதன்மைத்துவம், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பு, அதை விட்டு உலகத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாக இருக்கிறது. இறுதியாக 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஓடி போன அடிமையை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாளியின் வீட்டில் பிறந்த அடிமைக்கு சிறப்பான தனி கவனமும் பாதுகாப்பும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை விட்டு ஓடிவிட்ட அடிமை விலங்குகளாலும் எதிரிகளாலும் தாக்கப்படுவது இயல்பு. அவ்வாறே ஆண்டவரின் மக்களும்
அவரது பாதுகாப்பு வளையத்தை விட்டு விலகி நிற்பதையும் உலகத்தையும் உலக நேசத்தையும் முதன்மைப்படுத்தி வாழ்வதையும் கண்டு வேதனையுறுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒருவேளை நாம் சென்று கொண்டிருப்போமானால், கர்த்தாவே, நான் உம்மை விட்டு விலகாதபடி உம்மை முழு மனதோடு முதன்மையாக நேசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.